ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது RTE அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன், இதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 22 ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த RTE அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன், அதாவது இலவச கல்வி சட்டம், கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா LKGயிலிருந்து உங்கள் குழந்தைகளை 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாக, அதாவது இலவசமாகவே படிக்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8வது வரைக்கும் நீங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ இதை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ஸோ ப்ரௌசர் வந்ததும் பார்த்தீங்கன்னா RTE ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கும் TN ஸ்கூல்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துறேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரெட் கலரில் ஒரு பாப்பப் வந்துட்டு இருக்கும், மேலேயே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் RTE அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்துமே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லிஸ்ட்டு, அதாவது நீங்கள் வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஏப்ரல் 22 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து முடியறதுக்கான காலம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கடைசியாக சப்மிட் பண்ணுறது 20 மே, அது வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துறேன். அதை ஓகே கொடுத்துமே மொத்தம் இதில் 5 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அது குழந்தையின் பெயர். ஸோ குழந்தையின் பெயர் கொடுத்துங்க. ஸோ நான் இப்போ வந்து குழந்தையின் பெயர் கொடுத்துட்றேன். அடுத்தது ஜெண்டர் கொடுத்துக்கிறேன். ஜெண்டர்னு இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2020 31/7/2021 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து LKG அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்மிஷன் போட முடியும். ஸோ ஒரு நாள் 2 நாள் முன்னாடி பின்னாடி போனாலும் நீங்கள் வந்து அட்மிஷன் போட முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கான டேட் நீங்கள் கொடுத்துங்க. நான் இப்போ வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க 21, அதாவது 21 ஜூன் 31க்குள்ளே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர் கொடுத்துட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நம்மளே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பல்சரி நம்ம ஸோ ஏதாவது பாதியில் அப்ளிகேஷன் நிறுத்தணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னாலும் சரி, கம்பல்சரி நமக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? நான் இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். அடுத்து ரிலீஜியன், மதம் கேட்குது. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹிந்துனா ஹிந்து செலக்ட் பண்ணிக்க. அடுத்து முஸ்லீம்னா முஸ்லீம் செலக்ட் பண்ணிக்க. அடுத்து கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வரீங்க? பிசியில் அதர்ஸ் ஏதாவது இருக்குன்னா BC அண்ட் BCM இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் MBC, SC, ST, SCயில் அருந்ததியர் தனியாக கொடுத்துருப்பாங்க. OCயாக இருந்தால் OC கொடுக்கலாம். DNC, டினோட்டிஃபைடட் கம்யூனிட்டிஸ் இருக்கும். கம்யூனிட்டி கொடுத்துக்கிறேன். அடுத்து மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் மொபைல் நம்பரும் இங்கே கொடுத்துட்டேன். வந்தது இங்கே வந்து LKGக்கு போடுறோமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டானு. ஆனால் நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுமே அது LKG அப்படின்னு எடுத்துக்கிச்சு. ஏன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் படி தான் அது வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டானதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. எந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து LKGயில் சேர்த்த முடியும். அதை பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட மின்னஞ்சல் முகவரி நீங்கள் இங்கே கொடுத்துங்க. ஸோ என்னோட மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கங்க. குழந்தையோட நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அடுத்து டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரிலீஜியன், கம்யூனிட்டி, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்தாச்சு. ட்ராப் டவுன் வரேன். சேவ் அப்படின்னு இருக்கும். நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் எங்கே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கம்பல்சரி அது முக்கியமானது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து லாகின் கூட பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் லாகின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. பட் இருந்தாலுமே லாகின் பண்ணணும். நான் என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கிறேன், பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ண பாஸ்வேர்டு தான். கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு இருக்கும். நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் பேரண்ட்ஸ் டீட்டெயில், அதாவது ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் இருக்குது. நான் ஃபாதர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபாதரோட பெயர். ஸோ ஏன்னா ஃபாதர் கொடுத்து வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா அவரோட இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ப்ரொஃபஷன், ஸோ அவர் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கா அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு, ப்ரைவேட் ஜாப்பு, ஹோம் மேக்கர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துங்க. ஓகேங்களா? செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாயி கொடுத்துங்க. ஸோ ஆண்டு வருமானம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, மொத்தம் 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரை சார்ந்தவரா அப்படின்னா ஸோ நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பன் டிஃப்ரெண்ட் ஏபிள், அதாவது ஆதரவற்றவரா அல்லது உடல் ஊனமுற்றவரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஜெண்டர், அடுத்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்து செகண்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தங்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவானதா அப்படின்னா இன்கம் லெஸ் தென் 2 lakhs அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்து 3வது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 3வது ஆப்ஷன் பாருங்கள். ஸோ 3வது ஆப்ஷன் தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரை சார்ந்தவரா அப்படின்னா இதில் பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு இருக்கும். நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்து 3rd ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே வீட்டு முகவரி கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து பின்கோடு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் வீட்டு முகவரி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து நான் பின்கோடு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பின்கோடு கொடுத்துட்டேன். அடுத்தது மாவட்டம். ஸோ மாவட்டம் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சப்மிட் கொடுக்குறேன். என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து இங்கே ஃபைண்ட் ஆகும். சரிங்களா? கிளிக் ஹேர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்தது சேவ் அப்படின்னு இருக்கும். நான் சேவ் கொடுத்துட்றேன். சரிங்களா? சேவ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்கும். இதிலே கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்றேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். நான் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துருச்சு. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மாணவரோட புகைப்படம், அடுத்தது அவங்களோட பிறப்பு சான்றிதழ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோரோட அடையாள அட்டை, அதாவது அவங்களோட பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று பெற்றோரோடது. அடுத்து முகவரி சான்று, இதுவும் பெற்றோரோடது தான். ஓகேங்களா? ஸோ அதையும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு குறைவான வருமானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் ட்ராப் டவுன் வந்ததும் சேவ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ, குழந்தையோட ஃபோட்டோ 100 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக பிறப்பு சான்று, குழந்தையோட பிறப்பு சான்று பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரோட அடையாள அட்டை. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முகவரி சான்றுன்னு பார்த்தீங்கன்னா அது 1 MBக்குள்ளே இருக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வருமான சான்று 1 MBக்குள்ளே இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ நான் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் ஒரு 5 ஸ்கூல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி 1 by 1 இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு நியரஸ்ட் ஸ்கூல் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. அந்த லொக்கேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாமே வந்திருக்கும் நமக்கு. ஸோ நம்ம அதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் கொடுத்துட்றோம். ஸோ சேவ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்துடும். அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் டாப்பில் வரும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிவ்யூ மாதிரி தான். ஸோ இந்த ப்ரிவ்யூவில் எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா கொடுங்க, இல்லை அப்படின்னா பேக் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்றேன். ஃபைனல் சப்மிட் கொடுத்துமே ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சப்மிட் அப்படின்னு இருக்கும். நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது. ஸோ இங்கே கீழே பாருங்கள் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். SMS சென்ட் யுவர் மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருக்கும். அதாவது உங்கள் மொபைலுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா RDE திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸ்கூல் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது கம்பல்சரி உங்களுக்கு இந்த RDE திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கும் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்க. ஸோ நம்மளோட பேஜுக்கு வந்ததும் ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நம்மளும் அதை ஒரு சேவையை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.